இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் குறித்து சமூக வலைதளங்களில் தவறான தகவல் பரப்பியதாக இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோவில் நிலத்தை உறவினருக்கு முறைகேடாக மாற்றியதாக அமைச்சர் ரமேஷ் மீது அவதூறு பரப்பிய வினோத் சூரியகுமார் என்பவரை சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். அமைச்சரின் இளநிலை உதவியாளர் அளித்த புகாரின் பேரில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள சூழலில் பொதுமக்கள் உண்மைத்தன்மையை அறியாமல் பொய்யான தகவல்களை உருவாக்கவோ சமூக வலைதளங்களில் பகிரவோ வேண்டாம் என்று காவல்துறை எச்சரித்துள்ளது. பழனி கோவில் நில முறைகேடு வழக்கில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட சார் பதிவாளரை கைது செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தடை விதித்துள்ளது. பழனி கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் முறைகேடாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நடந்த விசாரணையின் போது வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து சிபிசிஐடி தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை ஜூலை 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி ராஜசேகர் அதுவரை மனுதாரர் ஜஸ்டின் மணிகண்டனை கைது செய்யக்கூடாது என்று அறிவுறுத்தினார்.